வணக்கம் சொந்தங்களே, லிட்டில் செஃப் கிச்சன் விளாக்ஸ் சேனலுக்கு பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்கூல் ஆரம்பித்து 1 மந்த் ஆச்சு. நாங்கள் இப்போ தான் பேக் எடுக்க போகிறோம். அப்படியே தூத்துக்குடியில் ஜெயின் சூப்பர் மார்க்கெட் அங்கே தான் பேக் எடுக்க போனோம். அங்கே கொஞ்சம் ஆஃபர் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால் பார்க்க போனோம். கலெக்ஷன் அவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சில்வர் ஐட்டம்ஸு, கொஞ்சம் பூஜைக்குள்ளே ஜாமான் அதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் எடுக்க போனது என்னமோ பேக்கை தான். ஆனால் அதை பார்க்கவே இல்லை இவங்க 2 பேரும். அதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. கடைசியில் ஒரு பேக்கை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் பாப்பா 2 பேரும் பார்த்துட்டு எனக்கு இந்த பேக் பிடிக்கவே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா எனக்குமே அது அவ்வளோ பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் பழைய பேக் மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ ஒரு குட்டி பாத்திரங்கள்லாம் நிறைய இருந்தது. இந்த வாளி ரொம்ப அழகாக இருக்குமா, இது எனக்கு எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டால், இன்னும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் செருப்பு எடுக்கணுன்ற இருந்தோம். அதனால செருப்பு செக்ஷனில் போய் பார்த்ததுக்கு 2 பேருக்குமே செருப்பு பிடிச்ச செருப்பு செட் ஆக மாட்டேக்கி, செட் ஆகிற செருப்பு பிடிக்க மாட்டேக்கி, அந்த மாதிரியே இருந்துச்சு. கடைசியில் பேக்கு, செப்பல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் சிஎம் விஜய் அவங்களுக்கு பிறந்தநாளுங்கிறதுனால நிறைய கட் அவுட்டு, நிறைய செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய உதவிகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாலாம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னர் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சாச்சு. இந்த இப்போ பார்க்குறீங்கல்ல, இது தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா. இது என்ன ஏரியான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. அப்படியே பார்த்துட்டு வந்தோம். யார் பேக் அழகா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யார் பேக் அழகா இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்றீங்களா? என்னோட பேக் அழகா இருக்கா இல்ல அவளோட பேக் அழகா இருக்கா? இது பர்பிள், அது கிரீன். என்ன பேக் அழகா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பார்க்கலாம் இந்த பேக் அழகா இருக்கு. என் பேக் பிடிச்சிருந்தா கிரீன் கலர் ஹார்ட், என் பேக் பாப்பா பேக் பிடிச்சிருந்துச்சுன்னா பர்பிள் கலர் ஹார்ட். ஒன்னு 200 ரூபாய். இது என்னோட செருப்பு, நல்லா இருக்கா? இது எங்க 2 பேரோட பேக் கலர் எடுத்துருக்கோம். 300 ரூபாய். எங்க அக்கா செருப்பு 280 ரூபாய். இந்த பேக் 290 ரூபாய். அவங்க எங்க அம்மாக்கு 200 ரூபாய்க்கு போட்டு கொடுத்தாங்க. ஜிப்ல இப்படி இருக்கும். ஜிப்பே மாடல் ஜிப்லாம் இங்க பாருங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இருக்கா? நீங்க உங்களுக்கு நான் உள்ள காமிக்கேன். உள்ள இந்த இப்படி இருக்கும், பாத்துக்கோங்க. இப்போ பூட்டிடலாம். நான் எங்க அப்பா காண்டி வாங்கின பர்ஸ் நம்ம இப்போ ஓபன் பண்ணலாமா? வாவ், இது ஐரோப்பாவோட 500 ரூபாய் நோட்டு. பர்ஸ் வாங்கினதுக்காண்டி 500 ரூபாய் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது இப்படி இருக்கும். ஜிப்லாம் வச்சிருப்பாங்க. எவ்வளோ பர்ஸு? பர்ஸ் 100 ரூபாய். தப்பு, 350 ரூபாய். வெரி குட். சும்மா எனக்கு சொன்னியாமா நீங்க? இல்லை ஜெனி, ஒட்டி கேட்டாச்சு. நம்ம பர்ஸ் வாங்கினதுக்காண்டி இது வாங்கி கொடுத்து 500 ரூபாய் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஸில் ஃபோட்டோலாம் இருக்கும், ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஜிப்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, இதில் நம்ம தேவையானது வச்சுக்கலாம். இதில் பர்ஸில் கீழே கொஞ்சம் ஓட்டை இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் டேக். இந்த இதுதான் கடையோட பேர், சூப்பர் ட்ரை. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நாளைக்கு விஜய் மாமாக்கு பிறந்தநாள். ஹேப்பி பர்த்டே விஜய் மாமா. எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நைட்டுக்கு அம்மா சுட்ட சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
வீடியோ முழுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் எங்களோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க.